ஜெய் வாசவி. இன்று 30வது ஸ்லோகம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். பிரவிருத்திம் ச நிவிருத்திம் ச கார்யா கார்யே பயாபயே பந்தம் மோக்ஷம் சாயா வேத்தி புத்திக சா பாத்தா சாத்வீகி. பாத்தா பிரவிருத்தியையும் நிவிருத்தியையும், செய்ய தகுந்ததையும் தகாததையும், பயத்தையும் பயமின்மையும், பந்தத்தையும் மோட்சத்தையும் அறியும் புத்தி சாத்விகமானது. பிரபஞ்சத்தில் ஜீவனை பந்தப்படுத்தி பிறப்பு இறப்பை பெருக்கிக் கொண்டு போகும் கர்மம் பிரவிருத்தி எனப்படுகிறது. மற்ற மோட்சத்துக்கு ஏதுவான கர்மம் நிவிருத்தி என்று சொல்லப்படுகிறது. இதையே கர்மம் என்றும் சந்நியாசம் என்றும் சொல்லலாம். ஏனென்றால் கர்மத்தை கடப்பதற்கு அது உறுதுணையாயிருக்கிறது. கால தேச வர்த்தமானத்தை அனுசரித்து எதை செய்தால் மனிதனுக்கு நலன் வருகிறதோ அதை செய்ய தகுந்த கர்மம். எதை செய்தால் கேடு உண்டாகுமோ அது தகாத கர்மம் ஆகிறது. தகாத கர்மத்தை செய்ய மனிதன் பயப்பட வேண்டும். பெயரளவில் அது பயமெனப்படுகிறது. உண்மையில் அது வீரத்தின் தோற்றமாம். விஷப்பாம்பு, புலி முதலியனகளுடன் பழக பயப்பட வேண்டும். அதாவது மடத்தனமாக பாதுகாப்பின்றி அவைகளின் அருகில் செல்லலாகாது. தானாக வந்தமைகிற மரணத்துக்கு பயப்படலாகாது. பிசாசு, பூதங்கள் முதலியவைகளை பற்றி பயப்படுவதில் பொருள் இல்லை. அவைகளை பற்றிய பயமெல்லாம் அஞ்ஞானத்தால் வருவது. இல்லாததை இருப்பதை கோலை நெஞ்சம் கற்பித்து கொண்டு அஞ்சுகிறது. பிரவிருத்தியும் தகாத கர்மமும் பயமும் பந்தத்தை உண்டு பண்ணுகின்றன. நிவிருத்தியும் தக்க கர்மம் அபயமும் மோட்சத்தை தருகின்றன. அஞ்ஞானத்தால் பந்தம் ஏற்படுகிறது, ஞானத்தால் மோட்சம் விளைகிறது. சாத்விக புத்தி இவைகளை எல்லாம் நன்கு ஓர்கிறது. நன்றி, வணக்கம். இப்படிக்கு லதா ஸ்வரூபம் விருத்தாச்சலம்.